தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் நல் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவன் தம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையை 8ஆம் தேதியை காண செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஒரு ஆராதனை கூட கர்த்தர் கிருபையாய் கூட்டி தந்திருக்கிறதுனாலே அவருடைய நல்ல நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் நமக்கு பாராட்டின, நமக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். இரக்கங்களால் நன்மைகளால் கர்த்தர் நம்மை முடிசூட்டுவாராக. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த செய்தியாக சங்கீதங்களின் புஸ்தகம் 73ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை நாம் தியானித்தோம். Psalms 73 verse 23. ஆனாலும் நான் எப்போதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுகையை பிடித்து தாங்குகிறீர். தேவனுடைய வலதுகரம் என்கிற தலைப்பிலே நம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்தோம். கர்த்தருடைய வலதுகரம் நம்மை தாங்குகிறது, கர்த்தருடைய வலதுகரம் நமக்கு துணை செய்கிறது. கர்த்தருடைய வலதுகரம் நம்முடைய வலதுகையை பிடித்து உனக்கு முன்னே போய் கோணலை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் நம்மோடு கூட 1ஆம் தேதி பேசினார். The right hand of the Lord sustaining us. The right hand of the Lord support us. The right hand, God hold our right hand. He says, I go before thee, I will make all crooked will be straight. எல்லா குறுக்களான கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கோணல்கள் எல்லாம் நேராக்குவேன் என்று சொன்னார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வாரம் மீண்டும் தேவனுடைய வலதுகரம் என்னெல்லாம் செய்யும் என்பதை குறித்து 1-2 வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நம்முடைய வலதுகரத்தினாலே தாங்குகிறார் என்று படிக்கிறோம். தேவன் நம்மை தாங்குகிறவர். ஏசாயா 41:10 நாம் வாசிக்கும் போது, என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதியின் வலதுகரத்தினாலே நம்மை தாங்குகிறவர். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் யாரை தாங்குவார் என்பதை குறித்து 1-2 குறிப்புகளை இந்த செய்தியில நாம் தியானிக்கலாம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? சந்தோஷமா இருக்கிற யாவரும் கொஞ்ச நேரம் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு வாரம் முழுவதும் நம்மை காத்து 2வது வாரத்தினுடைய முதல் நாளை தந்திருக்கிறாரே, அந்த தேவனை கொஞ்ச நேரம் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, ராஜாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக Psalms 37 verse 17, 37ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, அங்கே கர்த்தர் நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Psalms 37 verse 17. கர்த்தருடைய துன்மார்க்கருடைய புயங்கள் முறிக்கப்படும், நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும், நீதிமானையோ கர்த்தர் தாங்குகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, துன்மார்க்கருடைய புயங்களை கர்த்தர் முறிக்கிறவராயிருக்கிறார். நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த புயம் என்பது ஒரு மொழிபெயர்ப்பிலே தோள்பட்டை என்றும், இன்னொரு இடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த பலமுள்ள கரம் அந்த ஆம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியானாலும் எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. புயம்
முறியும், துன்மார்க்கரின் புயம் முறியும். நீங்கள் உபாகம புஸ்தகத்தில் படிக்கும்போது ஆண்டவர் மோசே, தேவனுடைய மனுஷனாகிய மோசே ஒவ்வொரு கோத்திரத்தையும் ஒவ்வொரு கோத்திர பிதாக்களையும் ஆசீர்வதிக்கிறார். இது 33ஆம் அதிகாரத்திலே நமக்கு படிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதிலே ரூபனை குறித்து படிக்கலாம், யூதாவை குறித்து படிக்கலாம், லேவியை குறித்து படிக்கலாம், பெஞ்சமினை குறித்து, யோசேப்பை குறித்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஒவ்வொரு கோத்திர பிதாக்களை குறித்து நமக்கு படிக்க முடியும். அதோடு மாத்திரமல்ல, செபுலோன், காத், தான், நப்தலி, இப்படிப்பட்ட எல்லாரும், ஆசேர், எல்லாரை குறித்து படிக்க முடியும். ஆனா சிமியோனுக்குரிய ஆசீர்வாதம் எங்க இருக்குன்னு தெரியல. இதை லேவியர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, 11வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 8ஆம் வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் லேவி குறித்து சொல்லி இருக்கிறது. ஆனால் லேவி கோத்திரத்தார், இந்த ஊழியக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியின் மேல் பிரியமாயிரும், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவருடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். இது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க கரெக்டா படிச்சீங்கன்னா சிமியோனுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதம். ஆனா சிமியோன்கிற வார்த்தை எழுதப்படாததுனால சில ஊழியக்காரன் சொன்னாங்க, கர்த்தருடைய ஊழியக்காரனை எதிர்த்து பேசுறவனுக்கு இடுப்பை நொறிச்சிருவார், இடுப்பை உடைச்சிருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் எலும்புகளை காப்பாற்றுகிறவர். சங்கீதத்திலே நான் படிக்கும்போது 34ஆம் சங்கீதத்திலே நான் வாசிக்கும் போது 20வது வசனத்திலே நான் படிக்கிற வேளையில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நீதிமான்களின் எலும்புகளை காப்பாற்றுகிறார் என்று படிக்கிறோம். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் எலும்புகளை காப்பாற்ற, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவன் எல்லாவற்றிலும் இன்று அவனை விடுவிப்பார், அவன் எலும்புகளை கூட கர்த்தர் காப்பாற்றுகிறார். அப்படியானால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய புயங்கோ, இடுப்போ, எலும்போ உடையாமல் காக்கப்படணும், எலும்புகள் முறிக்கப்படாமல் காக்கப்படணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ துன்மார்க்கனுடைய புயங்கள் முறியும், கர்த்தர் எலும்புகள் எல்லாம் முறிக்கிறார். நம்முடைய கர்த்தர் ஸ்தோத்திரம். தேவன் துன்மார்க்கனுடைய எலும்புகளை முறிக்கிறார் என்று யோபும் கூட சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எலும்புகளுக்குள்ளே துன்மார்க்கம், அக்கிரமம், பாவம் வாசம் பண்ணாமல் நம்முடைய எலும்புகளுக்குள்ளே பரிசுத்தவான்களுடைய ஜீவியத்தில் காண்கிறது போல அப்படிப்பட்ட வல்லமைகள் நமக்கு காணப்படணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பரிசுத்தவான்களுடைய அனுபவங்களை, அவருடைய எலும்புகளின் அனுபவங்களை இந்த செய்தியில நாம் கேட்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோபின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நான் படிக்கும் போது, புக் ஆஃப் ஜோப் சாப்டர் 20 verse 11, அங்கே படிக்கும்போது யோபு ஒரு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கிறதை நமக்கு அங்கே படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவன் வால வயதின் பாவங்கள் அவன் எலும்புகளுக்குள் மறைந்திருக்குமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கிறேன். அவன் எலும்புகள் அவனுடைய வால வயதின் பாவங்களிலால் நிறைந்திருந்து அவனோடு கூட மண்ணிலே படுத்துக் கொள்ளும். வால வயதின் பாவம், இள வயதின் பாவம் மனுஷனுடைய எலும்புகளுக்குள்ளே அடைப்பட்டு மண்ணிலே போய் படுத்துக் கொள்ளுமா. அப்படியானால் அப்படிப்பட்ட பாவம் நிறைந்த எலும்புகளை கர்த்தர் உடைப்பார் என்று நான் நினைக்கிறேன், முறிப்பார் என்று நினைக்கிறேன். நம்முடைய எலும்புகள் பாவம் இல்லாத எலும்புகளாக, பாவம் வாசம் பண்ணாத எலும்புகளாக நம்முடைய எலும்புகள் காணப்பட நம்ம இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோபினுடைய ஜீவியத்திலே அவன் பாவம் செய்யாதவனாய் இருந்தான். யோபினுடைய ஜீவியத்திலே அவன் நாவினால் பாவம் செய்யவில்லை என்று படிக்கிறோம். நம்முடைய ஜீவியத்திலும் கூட பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த ஜீவியம் நமக்கு உண்டாக கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்முடைய எலும்புகளிலே அக்கிரமம் வாசமா இருக்க வேண்டாம். நம்முடைய எலும்புகளிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பாவம் வாசமா இருக்க வேண்டாம். 31ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே நான் படிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், Psalms 31 verse 10, அங்கே படிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்,
என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிற்று. என் அக்கிரமத்தினால் என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று என்று பக்தன் பாடுகிறார். பாவம், அக்கிரமம் எலும்புகளிலே உலர்ந்து போக பண்ணுகிறது. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 109ஆம் சங்கீதத்திலே 18ஆம் வசனத்திலே நாம் படிக்கும் போதும் கூட அங்கேயும் ஒரு சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய எலும்புகளுக்குள்ளே பாவம் வாசமா இருக்க நாம் இடம் கொடுக்க கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Psalms 109 verse 13. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 18 verse 18. சாபத்தை அவன் தனக்கு அங்கியாக உடுத்திக் கொண்டான். அது அவன் உள்ளத்திலே தண்ணீரை போலவும் அவன் எலும்புகளில் எண்ணெய் போலவும் பாயும். சாவு நிறைந்த எலும்புகள், இங்கே பாவம் நிறைந்த எலும்புகள். அக்கிரமத்தினால் பலன் குறைந்திருக்கிறது. அக்கிரம நிறைந்த எலும்புகள் அதனாலே உலர்ந்து போயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாபம் நிறைந்த எலும்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வால வயதின் பாவம் நிறைந்த எலும்புகளை குறித்து படிக்கிறோம். நம்ம ஜீவியத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய எலும்புகளுக்குள்ள பாவம் இருக்கிறதா? நம்ம யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இருதயத்துல மட்டுமல்ல, வால வயதின் பாவம், இள வயதின் பாவம் எலும்புகளுக்குள்ளே போய் அது மறைந்து கொள்ளுமா? நம்முடைய ஜீவியத்தில் அதற்கு இடம் கொடாதபடி காத்துக்கொள்வோம். இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய மனுஷன், எலிசா என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன், அவன் மரித்து போனான். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 13ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அதை குறித்து நமக்கு வாசிக்கிறோம். 2 Kings chapter 13 verse 20 and 21. அங்கே படிக்கும்போது தேவனுடைய மனுஷனாகி எலிசா மரித்து அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே அவனுடைய கல்லறையிலே இன்னொரு மனுஷனை அடக்கம் பண்ண வந்தார்கள். வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 20 21. எலிசா மரணம் அடைந்தான். அவனை அடக்கம் பண்ணினார்கள். மறு வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையிலே போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து கால்களை ஊன்றி எழுந்து இருந்தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எலிசா தீர்க்கதரிசியை, தேவனுடைய மனுஷனை அடக்கம் பண்ணி 1 வருஷம் ஆச்சு. அந்த கல்லறையிலே மோவாபின் தண்டு, ஒரு வீரன் மரித்து போனான். அவனை அடக்கம் பண்றதுக்காக இந்த கல்லறை தோண்டின போது அதிலே எலிசாவின் எலும்புகளின் மேல் செத்தவனுடைய பிரேதம் பட்ட போது அவன் உயிரடைந்தான். அப்படியானால் இந்த எலிசா, தேவனுடைய மனுஷனாக எலிசாவுடைய கைக்குள்ளே அவருடைய சரீரம் எல்லாம் என்ன பாய்ந்திருக்கும், என்ன நடந்திருக்கும்? அவருடைய சரீரத்திலே தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையினால் நிரப்பப்பட்ட மனுஷன். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து படிக்கிறோம். உருமால்களை தூக்கி போட்ட போது அற்புதம், பார்வையில் அற்புதம், தொட்ட போது அற்புதம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், வார்த்தையில் அற்புதம். தேவனுடைய வல்லமையை சுமக்கிற மனுஷனாய், தேவனுடைய மரணத்தை சரீரத்தில் சுமந்த மனுஷனாய் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் நடந்தார். இதே போலதான் எலிசாவும் கர்த்தருடைய உயிர்ப்பிக்கிற வல்லமையினால நிரப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக அவருடைய எலும்புகளில கூட மரித்து 1 வருஷமான பிறகும் அந்த எலும்புகளில அந்த வல்லமை தங்கி இருக்குமானால் எவ்வளவு பெரிய பாக்கியம். உங்க ஜீவியத்திலும் என்னுடைய ஜீவியத்திலும் ஏதோ 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆவியில நிரம்பிட்டு கொஞ்ச நேரம் ஆஹா அல்லேலூயான்னு சொல்லிட்டு திருப்தி அடைஞ்சிடறோம். ஆவியானவரை மட்டுப்படுத்திடுறோம். இந்த தேவ மனுஷர்கள் எல்லாரும் தேவனுடைய வல்லமையினால நிரப்பப்பட்டிருந்தார்கள். உங்க எலும்பிலும் என்னுடைய எலும்பிலும் எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற எலும்பு, உயிர்ப்பிக்கப்பட்டான், மரித்தவன் உயிர் தெளிந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இது ஒரு உபதேசத்தையும் எலும்பு உபதேசத்தையும் காண்பிக்கிறது. உபதேசத்தினாலே நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படணும். உபதேசத்தினாலே நாம் உயிர் பலன் அடையணும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய எலும்புகள்ல என்னெல்லாம் இருக்கோ தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற வல்லமைக்கு இடம் கொடுப்போமாக.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் போது அவர் விதமாய் சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே எரேமியா கர்த்தரை குறித்து பேசுவதற்கு சலித்து போனார். நான் ஆண்டவரை பத்தி பேச மாட்டேன், நான் ஆண்டவரை குறித்து பேசாதபடி நான் மௌனமா இருந்தேன். ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன நடந்தது? ஜெரமியா சாப்டர் 20 verse 9, ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்தை பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமற் போயிற்று. நான் ஆண்டவரை பிரசங்கம் பண்ண மாட்டேன், வெறுத்து போயிட்டேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுடைய எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினியை போல் இருந்ததா. இந்த வார்த்தை கிடைக்க 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 அது எலும்புகளிலே பாய்ந்தது. பக்தன் யோபுவும் கூட இப்படி சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த எரேமியா தான் சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், அதை உட்கொண்டேன். அது எப்படி இருந்ததாம்? கசப்பா இருந்தது. ஆனாலும் அது என்ன செய்தது? மதுரமாய் மாறிற்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எரேமியா 15:16 உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, வார்த்தையை புசித்து 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 வார்த்தையை அனுபவித்த இந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையால் பலப்படுத்தப்பட்ட இந்த எரேமியா அழகாய் சொல்லுகிறார், நான் கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன் என்று இருந்தேன். ஆனாலும் அடைபட்டு எரிகிற எலும்புகளிலே அடைபட்டு எரிகிற அக்கினியை போல என் இருதயத்தில் இருந்தது. எலும்புகளிலே வார்த்தை, எலும்புகளிலே வல்லமை, பாவம் இல்லாத ஒரு பரிசுத்த எலும்புகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு அனுபவத்தையும் கூட வேதத்தில் நமக்கு படிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கும் போது அவருடைய எலும்புகளில் ஒன்றாயும் முறிக்கப்படுவதில்லை என்ற தீர்க்க தரிசனம், சங்கீதம் 34:20 எழுதப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசுனுடைய ஜீவியத்திலே நிறைவேறினதை குறித்து நமக்கு படிக்க முடியும். யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே, ஜான் தி காஸ்பல் சாப்டர் 19 verse 36, அங்கே படிக்கும்போது இயேசு ஜீவனை விட்டார். ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று சொல்லி ஜீவனை விட்டார். அப்பொழுது ஒரு மனுஷன் ஓடி வந்து என்ன செய்கிறானா, அவருடைய எலும்புகளை கால்களை முறிக்க பார்க்கிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஜான் தி காஸ்பல் சாப்டர் 19 verse 36, அவருடைய எலும்புகளில் ஒன்று முறிக்கப்படுதல் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறும்படி இவைகள் நடந்தது. அதை கண்டவன் சாட்சியாக சொல்கிறான், அவருடைய சாட்சி மெய்யாயிருக்கிறது, நீங்கள் விசுவாசிக்கும்படி நான் சொல்லுகிறது மெய் என்று அவன் அறிந்திருந்தான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, இயேசுவின் எலும்புகள் ஒன்றாயிலும் முறிக்கப்படுவதில்லை. இயேசுவின் எலும்புகள், நீதிமான் எலும்புகள் ஒன்றாயிலும் முறிக்கப்படுவதில்லை. 32வது வசனம், அந்தபடி போர் சேவகன் வந்து அவருடைய சிலுவையில் அறையப்பட்ட முந்தினவனுடைய எலும்புகளையும் மற்றொன்றைய எலும்புகளையும் முறித்தார்கள். அவர்கள் இயேசுவிடத்தில் வந்து அவர் மரித்திருக்கிறதை கண்டு அவருடைய எலும்புகளை முறிக்கவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் எலும்புகள் முறிக்கப்படவில்லை. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். காரணம் என்ன? இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே படிக்கிறோம். ரோமர் 1:5 படிக்கும்போது இயேசு எந்த ஆவினாலே உயிர்த்தெழுந்தார் என்பதை குறித்து அப்போஸ்தலன் சொல்லுகிறார். பரிசுத்தமுள்ள ஆவினாலே மரித்தோரிலிருந்து எழுந்து தேவனுடைய சுதன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். ரோமன்ஸ் சாப்டர் 1 verse 5, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோர் என்று உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன். பரிசுத்தமுள்ள ஆவி,
பரிசுத்தார் ரெண்டும் வேறு. இயேசுக்குள்ளே ஹோலி ஸ்பிரிட்டும் இருந்தது, ஸ்பிரிட் ஆஃப் ஹோலினஸும் இருந்தது. என்னிலே பாவம் உண்டென்று யார் என்னை குற்றப்படுத்த கூடும் என்று இயேசு தைரியமாய் சவால் விட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் பாவம் அறியாத இயேசு என்று இயேசு கிறிஸ்துவை குறித்து படிக்கிறோம். நம்முடைய எலும்புகள் எதனால நிரம்பியிருக்கிறது? துன்மார்க்கத்தினாலும் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் உலர்ந்து போய் உடாய்த்து போய் துன்மார்க்கருடைய எலும்புகளை போல இருக்கிறதா? இல்லாவிட்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய எலும்புகள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் யோபு சொல்லுகிறது போல இல்ல பால வயதின் பாவத்தினால் நிரம்பி இருக்கிறதா? யோபுக்கு ஒரு தைரியம், இந்த தோல் முதலானவள் அழுகி போனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறதை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே காணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் ஒரு உயிர் தெழுதலின் நம்பிக்கை உள்ள மனுஷன் பாவத்திற்கு அக்கிரமத்திற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 109 சங்கீதம் 18 வசனத்திலே சாபம் நிறைந்திராத எலும்புகள், பாவம் இல்லாத எலும்புகள், அக்கிரம் இல்லாத எலும்புகளாய் நாவினால் பாவம் செய்யாத யோபை போல உயிர்ப்பிக்கிற வல்லமையினால இந்த பூமியில எவ்வளவு வல்லமை இந்த பரிசுத்தவனாய் எலிசாவுக்குள்ள பாய்ந்திருந்தால் அவன் மரித்து ஒரு வருடம் ஆன பிறகும் அந்த எலும்புகளில் வல்லமை தங்கியிருந்ததே. எத்தனை அதிகமான சத்தியம், எத்தனை மேன்மையான சத்தியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா கர்த்தருடைய வார்த்தையால நிரம்பி 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 அடைபட்டு எரிகிற எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியை போல இந்த வார்த்தை வெளிப்பட்டது. பேச முடியல, ஊழியம் செய்ய மாட்டேன்னு சொன்னாலும் முடியல, பேச ஆரம்பித்தான். இயேசு பரிசுத்தமுள்ள ஆவி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய யோசேப்பு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 50 அதிகாரம் 25 வசனத்திலே, ஜெனிசிஸ் சாப்டர் 50 verse 25, இந்த யோசேப்பு அவன் சகோதரிடத்துல கேட்டுக்கொண்டார், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சந்திப்பார். அப்ப என்ன செய்யுங்க, என் எலும்புகளை கூட இங்கிருந்து கொண்டு போயிருங்க. 50:25, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணையிட்டுக் கொண்டான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபிரேயர் நிருபம் 11 அதிகாரம் 22 வசனத்திலே படிக்கும் போது, Hebrews 11:22, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், விசுவாசத்தினாலே யோசேப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது யோசேப்பு என்ன செய்தார்? 11 அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 22வது வசனம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை தன் அந்திய காலத்திலே பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் நிச்சயமாய் எகிப்திலிருந்து புறப்படுவார்கள், இங்கே இருக்க மாட்டாங்க, அவங்க சீக்கிரம் புறப்படுவாங்க. அதை குறித்து பேசினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கின போது யாத்ராகம புஸ்தகம் 13 அதிகாரத்திலே, எக்ஸோடஸ் சாப்டர் 13 verse 19, அங்கே படிக்கும்போது அவன் எலும்புகளை எகிப்திலிருந்து கொண்டு வந்ததை குறித்து நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எக்ஸோடஸ் சாப்டர் 13 13 அதிகாரம் 19வது வசனம் verse 19, மோசே தன்னோட கூட யோசேப்பின் எலும்புகளையும் எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோட கூட என் எலும்புகளை விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி இஸ்ரவேல் புத்திரரை உறுதியாய் ஆணையிடும்படி செய்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியில் என்ன நடந்தது? யோசுவாவின் புஸ்தகம் 24 அதிகாரம் 34 வசனத்திலே, புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 24, அங்கே படிக்கும்போது யோசேப்பின் எலும்புகளை கொண்டு வந்து கானானிலே அடக்கம் பண்ணினதை குறித்து நமக்கு வாசிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 24:34, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர். அப்படியா யோசேப்பின் எலும்புகளை கொண்டு வந்து அடக்கம் பண்ணினார்கள். 32வது வசனம் verse 32, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையிலே
100 வெள்ளிக்காசு கொண்ட நிலத்தில் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாயிற்று. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யோசேப்பின் எலும்புகள் எகிப்திலிருந்து கொண்டு வரப்பட்டு சீகேமின் புத்திரிடத்திலே, சீகேமின் தகப்பனாகிய மோரியரின் புத்திரிடத்திலே 100 வெள்ளிக்காசுக்கு வாங்கின அந்த மக்பல்லாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசேப்பின் எலும்புகளை குறித்து படிக்கிறோம். அந்த யோசேப்பு பாவத்துக்கு விலகினவன், ஓடினவன். நம்முடைய எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது, புயங்கள் முறிக்கப்படக்கூடாது. துன்மார்க்கமும் அக்கிரமமும் பாவமும் நம்முடைய எலும்புகளை முறிக்கும், உலர்ந்து போக பண்ணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும். இந்த கர்த்தர் தாங்குவேன் சொல்லுகிறார். நீதிமானையோ தாங்குவேன். நாம் பாவமில்லாத எலும்புகளாய், வல்லமை நிறைந்த எலும்புகளாய், வசனம் நிறைந்த எலும்புகளாய், இயேசுவினுடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பரிசுத்தமுள்ள ஆவி இருந்த யோசேப்பை போல பரிசுத்தமுள்ள ஆவியுள்ளவர்களாய் இருந்து வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட, கானானிலே சேர்க்கப்பட கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் உதவி செய்வாராக. ஜெபிக்கலாமா? கர்த்தர் தாங்குவேன் என்று சொல்லுகிறார். நம்மை தாங்கட்டும். நல்ல இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அடியார்களை தாழ்த்துகிறோம். எங்களை உங்களுடைய நீதியுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். எலும்புகளை காப்பாற்றுகிறீர், எலும்புகளை உலர்ந்து போகாமல் பாதுகாக்கிறீர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்கள் பசுமையும் புஷ்டியுமாயிருந்து என்று வாசிக்கிறோம். அவர்கள் எலும்புகள் பசும்புள்ளை போல துளிர்க்கும் என்று, செழிக்கும் என்று படிக்கிறோம். ஆம் தெய்வமே, எங்களுடைய எலும்புகளிலே முறிக்கப்படுகிற அனுபவத்துக்கு ஒப்புக்கொடாதபடி, நாங்கள் அக்கிரமமும் பாவமும் அநியாயமும் எங்களுக்குள் இராதபடி, பாவம் இல்லாத உயிர்ப்பிக்கிற வல்லமையினால் நிரப்பப்பட்டவர்களாய், பரிசுத்தமுள்ள ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய், ஆண்டவரே கானான் தேசத்தின் மேல் வாஞ்சையுள்ளவர்களாய், விசுவாசத்தின் ஆவியுடையவர்களாய் இருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். எரேமியாவை போல என் எலும்புகளிலே எரிகிற, அடைபட்டு எரிகிற அக்கினியை போல வார்த்தைகள் இருந்தது. உங்களுடைய வார்த்தையால நாங்கள் செழிப்படைய, புஷ்டி அடைய கர்த்தாவே எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். நல்ல ஔஷதம் எலும்புகளை புஷ்டியாக்கும். நாங்கள் வசனத்தால் புஷ்டியாக்கப்பட, அபிஷேகத்தால் புஷ்டியாக்கப்பட, நாங்கள் செழித்துவங்க கர்த்தர் எங்களுக்கு நீதிமானுக்குரிய ஜீவியத்தை தந்து எங்களை நடத்தும். ஆசீர்வதி. எங்களுடைய எலும்புகள் முறியாதபடி எங்களை காத்து நடத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.